அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எனும் பாக்கியத்தை நமக்கு வழங்கிய வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு பெண்களிடம் உள்ள மூடநம்பிக்கைகள். இப்படி இருந்தால் அப்படி நடக்கும் என்பது. நகத்தில் வெள்ளை புள்ளி வந்தால் புத்தாடை வாங்கி தருவார்கள். கன்னத்தில் குழி விழுந்தவர்களும் இரட்டை சுழி உள்ளவர்களும் 2 பொண்டாட்டிகளை கட்டுவார்கள் என்று கூறுகின்றனர். வீட்டில் கருப்பு எறும்பு வந்தால் அது சீறு கொண்டு வரும், அதாவது வீட்டில் விசேஷம் நடக்கும் என்று வருங்காலத்தை பற்றி நம்மில் பலர் பேசிவிடுகின்றனர். நாளை நடப்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும் என்பதை மறந்து பேசுகின்றனர். மறைவானவற்றின் திறவுகோல் அவனிடமே உள்ளன. அவனை தவிர யாரும் அதை அறிய மாட்டார்கள். அவன் தரையிலும் கடலிலும் உள்ளவற்றை அறிவான். ஓர் இலை கீழே விழுந்தாலும் அவன் அதை அறியாமல் இருப்பதில்லை. பூமியில் இருள்களில் உள்ள விதையானாலும் ஈரமானதோ காய்ந்ததோ ஆனாலும் தெளிவான ஏட்டில் இல்லாமல் இல்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 6 வசனம் 59. அந்த நேரம் பற்றி அறிய அல்லாஹ்விடமே உள்ளது. அந்த நேரம் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது. அவன் மலையை இறக்குகிறான். கருவறைகளில் உள்ளதை அவன் அறிகிறான். தான் நாளை சம்பாதிக்க உள்ளதை எவரும் அறிய மாட்டார்கள். தாம் எங்கே மரணிப்போம் என்பதையும் எந்த உயிரினமும் அறியாது. அல்லாஹ் நன்கறிந்தவன், நுட்பமானவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 31 வசனம் 34. நடந்து முடிந்தவைகளை பற்றி நம்மில் கேட்டால் சொல்லலாம். ஆனால் நடக்க கூடியவைகளை பற்றி கேட்டால் அது பற்றி அல்லாஹ்வே அறிந்தவன் என்று கூற வேண்டும். ஏனென்றால் இனிமேல் நடக்க உள்ளதெல்லாம் மறைவானவை. அதை அல்லாஹ்வே அறிவான். ஆனால் இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பட்டன இரட்டை சுழிக்காரனும் கன்னத்தில் குழி விழுந்தவனும் 2 பொண்டாட்டி கட்டுவான் என்று இவர்களுக்கு யார் சொன்னது? அல்லாஹ்வா அல்லது அல்லாஹ்வுடைய தூதரா? நாளைக்கோ அல்லது அடுத்த வாரத்திலோ அடுத்த மாதத்திலோ அல்லது அடுத்த வருடத்திலோ அல்லது மனிதன் ஆயுளுக்குள்ளோ நடக்கலாம் என்று விளையாட்டுக்கும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிந்த மறைவான ஞானத்தை நாம் கையில் எடுத்த குற்றத்திற்கு ஆளாவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.